அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சென்னை. இன்றைக்கி இந்த குவாரண்டைன் பீரியடில் இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பேன்கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இப்போது டிக்டாக்ல ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது டால்கோனா காஃபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். Hello guys, today we are making pancake and it's my favorite. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரே ஒரு முட்டை நான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு விஸ்க்கு யூஸ் பண்ண கூட ஓகே தான். 1 கப் அளவுக்கு பால் சேர்க்குறேன், அதாவது ஒரு 250 ml அளவுக்கு இருக்கும். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இப்போது 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். ஃபார் ஹெல்த்தியர் ஆப்ஷன் நீங்கள் வீட் ஃப்ளார் கூட எடுத்துக்கலாம். சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போது இதை சலிச்சிட்டு ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு இப்போ நம்ம இந்த பேட்டரை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கப் இல்லைனா லேடல் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போவும் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இந்த சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் எடுக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு இல்லைனா ஸ்நாக்ஸ், நம்ம ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இதில் நீங்கள் பனானா கூட அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணி செய்யலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இது செஞ்சோன்னே சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவில் நல்லா சாஃப்டாகவும் அந்த கார்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் டாப்பிங் ஹனி இல்லைனா மேப்பிள் சிரப் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சாக்லேட் சாஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ரொம்ப ஃப்ளஃபி அண்ட் டேஸ்டியான பேன்கேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நாங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். Waffle and then this. It did not come very good, but no problem. Our pancake is ready now and it looks tasty. All of you should try it, okay? I'm telling it, so try it. So hope you subscribe our channel. So next time we will see you. Bye. Stay home, stay safe, and bye once more. இப்போ அடுத்த ரெசிபி ரொம்ப பாப்புலரான டால்கோனா காஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெஸ்கஃபே, ப்ரூ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். இதில் மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஹாட் வாட்டரும் நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது ஒரேடியாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனா நீங்கள் கையாலே விஸ்காலே யூஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பட் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம கையில் செய்யும் போது கொஞ்சம் நம்மளுக்கு கை வலிக்கும். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி வரத்துக்கே ஒரு 15 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு.
இந்த வாட்டர் மெஷர்மெண்ட் வந்து அதிகமாகக்கூடாது, ஸோ கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நீங்கள் செய்யணும். இப்போது கிளாஸில் நான் சில்டு மில்க் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து இதில் ஐஸ் க்யூப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மில்க் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அப்புறம் இதுக்கு மேலே காஃபி மிக்சரை இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் நம்மளுக்கு வந்து இது கசக்கும், ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போது அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ண வேண்டியது தான். காஃபி மிக்சரை ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஒரு 3 to 4 days யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி செஞ்ச 2 ரெசிபியுமே உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் கூட டேக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் நீங்கள் எப்பயுமே மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் சென்னையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கும் இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.